Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வழங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு அனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயரை பற்றியான ஆஞ்சநேயர் மகிமை, ஆஞ்சநேயரை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்றத பற்றியான ஒரு புரிதல், ஒரு விளக்கம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அனுமன் பக்தர்கள் உலகளாவம் இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர்னா யாரு? அவருக்கு சர்வ வல்லமை பிடித்தவர், வாயு புத்திரன், ராமபிரானுடைய அதிதீவிர பக்தர், ராம சீதையை நெஞ்சிலே சுமப்பவர், நட்புக்கு உதாரணமானவர், விசுவாசத்துக்கு உதாரணமானவர், பக்திக்கு உதாரணமானவர். இந்த மாதிரியான சகல விதமான நல்ல குணங்களையும் படைத்தவர் அனுமன் ஆஞ்சநேயர். இவர் உண்மையிலேயே இருக்காரா, ராமாயணம் உண்மையா பொய்யா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஏதாவது எடுத்துட்டு போட்டு நம்ம அந்த ஆராய்ச்சி தேவையில்லை. அந்த அனுமன் ஜெயந்தி, அனுமன் அப்படின்றவர் எதை நம்மளுக்கு உணர்த்துறார், வாழ்வியல்ல நமக்கு அனுமன் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறார் அப்படின்றதுக்கு சில ஒரு உதாரணங்கள் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வைராக்கியம், செயல் திறன், நிதானம், பொறுமை, வீரம், நுட்பமாக அணுகிறது, சமயத்துக்கு சாதாரண டைமில் அமைதியாக இருக்கிறது, ஒரு முக்கியமான காரியத்தும் வரும்போது விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறது. இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன கேரக்டரோட நம்ம இந்த ஆஞ்சநேயர் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயங்கள் நமக்கு புரியும். இந்த அனுமனுடைய கதாபாத்திரத்தை நம்மளுடைய வாழ்வியல்ல நம்மளுடைய நிகழ்வுகளோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்றது. ஆஞ்சநேயர் என்ன அவ்வளோ பெரிய வாழையை சுற்றிட்டாராம், இப்படி பண்ணிட்டாராம், கடலை தாண்டிட்டாராம், இதெல்லாம் மிகைப்பட்டிருந்தாவே இருக்கட்டும் இந்த விஞ்ஞான உலகத்தில். ஆனால் அந்த தாத்பரியங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுது, சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா நம்ம என்ன வாழ்வியல்ல, நம்மளுடைய வாழ்வியல்ல ஒவ்வொரு அங்கங்களையும் நம்ம அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்ம ஏன் அந்த அனுமர் மாதிரி நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய குணநிலைகளை, நம்மளுடைய மன எண்ண ஓட்டங்களை எப்படி நம்ம மாற்றிக்கணும், நேரம் வரும்போது அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், வீரனாக இருக்கணும், தீரனாக இருக்கணும், சமயம் வரும்போது எதையும் சகல வல்லமையும் பொருந்திய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்திறன் மிக்கவனாக இருக்கணும், பராக்கிரமம் முக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்வில் சின்ன சின்ன கேரக்டரோடு நம்ம இந்த ஆஞ்சநேயரை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த அனுமன் அப்படின்ற ஒரு படைப்பு நமக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு நிச்சயமா தரும். சரி, லௌகீகத்தில் நம்ம என்ன பண்றது? தோல்வி கண்டு நம்ம துவங்கும் போது, இல்லை சோதனைகளை நம்ம மாற்றிடும் போது, இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கும்போது, இல்லை குடும்பத்தில் வறுமைகள் தாண்டவமானும் போது, இதை மாதிரி ஒரு இக்கட்டான நிலை, ஒரு சோதனையான நிலை, எதிரிகளால் நம்ம துன்புறுத்தப்படும் போது, இல்லை சமூகத்தில் நம்முடைய ஜாதக ரீதியாக நம்ம ஒரு மோசமான கிரகங்களுடைய பாதிப்புகளால் நம்ம பெரும் துன்பத்துக்கு ஆளாகும் போது நம்மளுடைய இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு தரும். நம்ம கோழையாக இருந்தோம்னா வீரமாக்கும், மன உளைச்சல் இருந்தோம்னா சாந்தமாக்கும், ஒருத்தருக்கு எப்படி காரியம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கும். முக்கியமாக வல்லமையும் புத்தி கூர்மையும் கொடுக்கறதுல இந்த அனுமன் வழிபாடு மிக சிறந்த ஒரு அனுபவங்களை தந்திருக்கு. ஏன்னா சார், அனுமனை வணங்கினாக்கா அதெல்லாம் நடக்குமா? நீங்கள் வணங்கி பாருங்க. அனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை, அனுமனுடைய பாமாலைய அந்த ஸ்லோகம் இருக்குது, அசாத்திய சாதகர், அந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அது இல்லைனாக்கா நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். அந்த அசாத்திய சாதக சுவாமி அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அந்த ஒரு நம்மளுடைய புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த தூய தமிழ் இருக்கக்கூடிய அந்த அனுமனுக்கான ஒரு பாடலும் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் எப்போதுமே நீங்கள் அதை பாராயணம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்குள்ள அந்த தன்னெழுச்சியும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு சுய நம்பிக்கையும், சுய எழுச்சியும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இது பொதுவான ஒரு விஷயம். வாழ்க்கையில் எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் இருந்து நம்மளை விடுபட வைக்கிறது ஆஞ்சநேயர் அப்படின்றது உங்களுக்கு அனுபவ ரீதியாக புரியும். ஸோ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நம்மளை துன்பங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக நமக்கு இருக்குது. சரி, ஜாதக ரீதியாக நம்ம இது எப்படி அணுகலாம் அப்படிங்கும்போது பொதுவாக
அனுமன் ஜெயந்தி நம்ம வந்து மூல நட்சத்திரம் பௌர்ணமியை சேர்த்து வந்த மார்கழி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் அனுமன் ஜெயந்தி அப்படின்றது. அனுமர் பிறந்த நாள். அனுமர் வந்து எங்கே பிறந்தார்னா திருமலையில் தான். அஞ்சனாட்சி அந்த ஒரு இடம் வந்து அந்த திருமலையில தான் வந்து சேஷாசலத்தில் தான் வந்து அவருடைய பிறந்ததாக வந்து ஆதாரபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவருடைய பிறந்த இடம் அதுதான். திருப்பதிக்கு போகிறவங்க நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாட நிச்சயமாக வணங்கிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு பெருமாளையே நீங்கள் ஆஞ்சநேயர் மட்டுமே வழிபட்டாலே பெருமாளை வழிபட்ட மாதிரி. ஆஞ்சநேயர் பெருமாள் சன்னதி எதுக்கே வந்து ஆஞ்சநேயர் சன்னதி சக்தி வாய்ந்த சன்னதி இருக்குது. தயவு செய்து இதுக்கப்புறமா திருப்பதி போனீங்கன்னாக்கா ஆஞ்சநேயரையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபட்டாக்கா நீங்கள் 10 நாள் 100 நாள் 100 வருஷம் பெருமாளை வழிபட்டதுக்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மூல நட்சத்திரம் வந்து நிறைய பேருக்கு அது உறவாத நட்சத்திரமா இருக்குது. அதனால தான் அந்த மூல நட்சத்திரத்தோட அனுமதி ஜெயிச்சாங்க. மூல நட்சத்திரம் உண்மையிலேயே வந்து பலவிதமான பராக்கிரமங்களை உடையவர்கள், புத்திசாலிகள், அதிநுட்பங்கள் அறிவுடையவர்கள், நல்ல நிர்வாகி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே மூல நட்சத்திரத்தை பற்றியான பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே அத்தனையும் உண்மை. ஸோ மூல நட்சத்திரத்தை ஆணோ பெண்ணோ யாரும் படிக்காதீங்க. மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் ஆகாது அப்படின்ற வதந்தியை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அனுமர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஜாதக ரீதியாக வந்து திருமண தோஷங்கள் இருந்துச்சுனாக்கா வந்து நாகதோஷம் இருந்துச்சுன்னா ராகுகேது பரிகாரம் பண்ணுறோம். சனி தோஷம் இருந்துச்சுனாக்கா வந்து சனியால் திருமணம் பாதிட்டுச்சுனாக்கா சனி பிரீத்தி சனிக்க திருநள்ளாறு போயிட்டு வரும். இது மாதிரி வந்து இந்த 9 கிரகங்களுடைய தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை நம்மளுடைய அனுமருக்கு இருக்குது. ஸோ திருமணமும் வந்து 29 வயசாயிடுச்சு, அதுக்கப்புறமா திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த அனுமன் சன்னதிக்கு நீங்கள் போயிட்டு விரதம் இருந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த திருமணத்தடை எந்த விதமான தடையாக இருந்தாலும் வந்து நிச்சயமாக விலகி ஒரு நல்ல வரன், நல்ல ஒரு இல்லறம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த தரித்திரம்னு சொல்லுவாங்க. சில முக்கியமான தசாபுக்திகளில் வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து நமக்கு நல்லது செய்ய முடியாமல் நமக்கு தரித்திரம் தொடர்ந்துச்சுனாக்கா அந்த கிரகத்தை வணங்குறோமா நீங்கள் ஆஞ்சநேயர், நீங்கள் ஜாதகம் தெரியாது, பிறந்த தேதி குறிப்பு தெரியாதுன்றவங்களாம் வந்து நீங்கள் வந்து அனுமரை நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சகல விதமான கிரக தோஷங்களும் விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையே அளிக்கும். ஏன்னா பெருமாளே வந்து அனுமருக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஐதீகம். அதனால ஞாபகம் வச்சுங்க. அனுமர் ஜெயந்தி, அனுமர் வழிபாடு சனிக்கிழமையோ இல்லை வேலைக்கிழமையோ நீங்கள் அனுமருக்கு விரதம் இருந்து உங்களுடைய துன்பங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.